Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து SSC எக்ஸாம்க்கான மேக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் பார்க்கலாம். அதுதான் நம்பர் சிஸ்டம் வந்து நம்ம பார்க்க போறோம். நம்பர் சிஸ்டத்துல வந்து லெசன் 1ல வந்து நம்பர் சிஸ்டம்னா என்னன்னு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் சொல்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அதுல இருந்து சம்ஸ் எல்லாம் போடலாம். இப்ப பார்க்கலாம். நம்பர் சிஸ்டம்ன்றது வந்து என்னன்னா நோ ஃபார்முலாஸ். இந்த நம்பர் சிஸ்டம் நம்ம கத்துக்கணும்னா ஃபார்முலாஸ் எதுவும் தேவையில்லை. கொஸ்டினை நம்ம நல்லா அனலைஸ் பண்ணோம்னாவே அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம எழுதிடலாம். இப்போ வந்து நம்பர்ஸ் வந்து நம்ம 2 டைப்ஸா பிரிக்கிறோம். ஒன்னு ரியல் நம்பர், இன்னொன்னு வந்து இமேஜினரி நம்பர் சொல்லுவோம். இப்போ இங்க பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்து 4+3i ஒரு நம்பர் இருக்குன்னா அதுல 4ன்றது வந்து ரியல் நம்பர், 3+i வந்து இமேஜினரி நம்பர். ஆனா வந்து நம்ம இந்த மாதிரி எஸ்எஸ்சி அந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்களுக்குலாம் வந்து இந்த இமேஜினரி நம்பர்ஸ் வந்து அதிகமா கேட்க மாட்டாங்க, ரேரா தான் கேட்பாங்க. அதனால இப்ப நம்ம வந்து அதை விட்டுடலாம். அடுத்து ரியல் நம்பர் பார்க்கலாம். ரியல் நம்பர் வந்து 2 டைப்ஸ் தான் பிரிக்கலாம். ஒன்னு வந்து ரேஷனல் நம்பர், இன்னொன்னு இர்ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்னா வந்து அதுக்கு ஒரு எண்ட் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா √9 இருக்குன்னா அந்த ரூட்ல இருந்து எடுக்கும்போது அது 3 வந்துச்சு, அது எண்டு அதோட முடியுதுன்னா அது வந்து ரேஷனல் நம்பர். அதுவே இர்ரேஷனல் நம்பர்னா அதுக்கு எண்டே இல்ல. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, √2 இருக்கு, அது ரூட்ல இருந்து எடுக்கும்போது 1 4 1 4 2 1 3 5 6 அப்படியே வந்துட்டே இருக்கும். அதுதான் வந்து இர்ரேஷனல் நம்பர் சொல்றோம். இப்ப ரேஷனல் நம்பரை 2 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறோம். ஒன்னு இன்டீஜர், இன்னொன்னு ஃபிராக்ஷன். இன்டீஜர் வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபிராக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 1/3 3/9 இந்த மாதிரி வந்து வர்றதுலாம் வந்து ஃபிராக்ஷன். இப்ப இன்டீஜர் பாத்தீங்கன்னா 3 டைப்ஸா பிரிக்கிறோம். ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ், இன்னொன்னு 0. பாசிட்டிவ்னா 1 1 2 3 இது வந்து பாசிட்டிவ். அதே நெகட்டிவ்னா மைனஸ் நம்பர் வந்துச்சுன்னா அது நெகட்டிவ் நம்பர்ஸ். அடுத்து 0 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ பாசிட்டிவ் நம்பர் வந்து 2 டைப்ஸா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து நேச்சுரல் நம்பர், இன்னொன்னு வந்து ஹோல் நம்பர் பிரிக்கிறோம். நேச்சுரல் நம்பர் வந்து 1 2 3 சீரீஸ் வந்து இப்படி 1 2 3 அந்த மாதிரி லைனா வந்துச்சுன்னா அது வந்து நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர்னா என்னன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஹோல் நம்பர் சொல்றாங்க. இப்போ நேச்சுரல் நம்பர் வந்து 4 டைப்ஸா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து ஆட், ஈவன், பிரைம் நம்பர், காம்போசிவ் நம்பர் பிரிக்கிறோம். இது 3 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். காம்போசிவ் நம்பர்னா என்னன்னா மோர் தென் 2 நம்பர்ஸ் வரும். இப்ப நம்ம ஒரு நம்பரை டிவைட் பண்ணோம்னா மோர் தென் 2 நம்பர்ஸ் கிடைச்சிச்சுன்னா அதான் வந்து கம்பேசிவ் நம்பர் சொல்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க, 15 இருக்கு. 15 நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா 5 3s are 15 பிரிப்போம், 3 5s are 50, 1 15s are 50, 51s are 50. அப்போ 4 நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதுதான் என்னன்னா கம்பேசிவ் நம்பர் சொல்றாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.